அடியே கீதா, கீதா, அடியே என்ன டீ நல்ல பிரியாணியை தின்னுட்டு மலைப்பாம்பு மாதிரி உருண்டுகிட்டே கிடக்குறவ. அட சும்மா இருங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனீங்க, பிரியாணி என்ன டேஸ்ட் தெரியுமா? இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, சரியான ருசி. அதான் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டேன், அதான் எந்திரிக்க முடியலங்க, சொட்டிக்கிட்டு வருது, அதையே பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு கிடக்கேன். ஏட்டி பிரியாணினா டேஸ்டா தாண்டி இருக்கும், அதுக்குன்னு இப்படி ஒரே நல்ல ஃபுல் கட்டு கட்டுறதா? அட சும்மா இருங்க, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, செம்ம டேஸ்ட். அதே 2 தாட்டி நிறைய ஃபுல் கட்டு கட்டிட்டேன், 3வது தாட்டியும் வாங்கலாம்னு அந்த ஆளை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் நீங்க எந்திரிச்சிட்டீங்க. உங்களுக்காக நானும் எந்திரிச்சு தொலைஞ்சிட்டேன், இல்லைன்னா 3வது ரவுண்டு வாங்கி சாப்பிட்டுருப்பேங்க. இல்லைன்னா 3வது ரவுண்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுருப்ப. ஆமா, இந்த மாதிரி ருசியான பிரியாணி இனிமே எப்ப கிடைக்கும்? நம்ம ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துடணுங்க. சரி சரி, மணி ஆயிருச்சு பாரு, நைட்டுக்கு இன்னும் சமைக்கலையா? இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேங்க, என்னால எந்திரிச்சு கூட நிக்க முடியல, தொண்டை வரைக்கும் பிரியாணி இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைங்களேங்க. அடியே என்ன டீ விளையாடுறியா? இந்து பாப்பாவுக்கு வேற நைட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல, ஒழுங்கா போய் சாப்பிடு, இல்லைன்னா குறுக்கிலே ஏறி 2 மிதி மிதிப்பேன். இதுக்கு தேன் சொல்றது, 2-3 ஃப்ரெண்ட வச்சிருந்தீங்கன்னா அவங்க வீட்டுல நைட்டு சாப்பாடு நேரம் முடிச்சிருந்துருக்கலாம். அடியே 2-3 ஃப்ரெண்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரே நேரத்திலேயே கல்யாணம் முடியுது? இவ ஒருத்தி ஓசி சாப்பாடுன்னா ஓடோடியில வாரா. அடியே இப்படியே படுத்து கிடந்திருந்தாலும் பிரியாணி சமைக்காதடி, போய் சம. முடியாது முடியாது, இன்னைக்கெல்லாம் என்னால சமைக்கவே முடியாது. வேணும்னா நைட்டுக்கு ஒரு 10 ரொட்டி வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். ஏட்டி எந்திரிச்சு உட்கார முடியாத அளவுக்கு அடி பிரியாணி தின்ன, மலைப்பாம்பு மாதிரில படுத்து கிடக்கா. ஏங்க அதான் உங்க அம்மா இங்க வீட்டுல இல்ல இல்லங்க, உங்க அம்மா இருந்தா இட்லி அவிக்கணும், அவங்க அம்மா தான் இல்ல இன்னைக்கு கடையில வாங்கி பொரோட்டா சாப்பிடலாங்க, ப்ளீஸ்ங்க வாங்கிட்டு வாங்க. எப்பா ஓசிலேயே மங்களம் பாடிடலாம்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரி வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். ஏங்க எனக்கு ரொம்ப நாளா கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க, எனக்கு கொத்து பரோட்டாவே வாங்கிட்டு வந்துருங்க. பாப்பாவுக்கு 2 ரொட்டி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறங்க. அடியே கீதா நல்ல ஆர்டர் போடுறடி, நல்ல ஏகத்தாளமா உட்காந்துக்கிட்டு ராஜா பகவதூர் மாதிரி இல்ல ஆர்டர் போடுறா. என்னது குழம்பு இப்படி இருக்கு? அடியா அடியா, யா வீட்டு மருமகாரி இங்க வாட்டி, சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு? என் மாமியாருக்கு பத்தான சோறு போட்டு கொடுத்தேன், ஏன் அலறிக்கிட்டு கிடக்கு? என்னத்தே என்ன வேணும்? அடியா சின்ன பொண்ணு, வீட்ல உப்பு இருக்கா? இருக்குதே. மிளகா பொடி இருக்கா? இருக்குதே. மஞ்சள் பொடி இருக்கா? எத்தே எல்லா பொடியுமே இருக்குதே, ஏன் இருக்கா இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடியா இந்த வீட்ல சகலமும் எல்லாமே வாங்கி போட்டு வச்சிருக்கு, ஆனா குழம்பு மட்டும் விளக்கண்ண மாதிரி இருக்குடி, ஒரு உப்பு உரப்பு புளிப்பு எதுவுமே இல்ல. அது வந்து ஆமா வந்து போயின்னு மட்டும் சொல்லிடுவான். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, ஒரு குழம்பு கூட உருப்படியா வைக்க தெரியல. என்ன புளிய வளர்த்து விட்டுருக்காங்களோ உங்க அப்பா ஆத்தா. எத்தே எதுக்குத்தே எங்க வீட்டுல உள்ளவங்களாம் கிளிக்கிறீங்க? தெரிஞ்சா வைக்க மாட்டேனே, எனக்கு இப்படித்தானே குழம்பு வைக்க தெரியும். அடியா பொம்பளை என்ன தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதடி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே இருக்கணும். எனக்கு மட்டும் என்ன, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்தேன், எல்லாத்தையும் கத்துக்கிறதா வேணும். இப்படியே தெரியாது தெரியாது தெரியாதுன்னு ஒப்பேத்திக்கிட்டே இருக்க முடியாதுடி. என் புள்ள எல்லாம் கருக்கு சுருக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்த பையன், இப்படி சப்புன்னு சாப்பிட்டா அவன் உடம்புலயே ஒட்டாதட்டி. நானா மீன் குழம்பு வச்சா கருக்கு சுருக்குன்னு வைப்பேன், நான் வைக்கிற குழம்புக்கு சின்ராசு 3 தட்டு சோறு சாப்பிடுவான், லபக்கு லபக்கு லபக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பான். ஆனா நீ சமைக்கிற சோத்த அரை தட்டு கூட சாப்பிட மாட்டான், என் புள்ள நெலிஞ்சு ஓய்கிட்டு இருக்கான்டி. நானும் யூடியூப்பை பார்த்து பல குழம்புகள் செஞ்சுக்கிட்டு தாத்தே இருக்கேன், ஆனா வர மாட்டேங்குது தே. எனக்கு விதவிதமா குழம்பு வைக்க தெரிஞ்சா விதவிதமா சமைச்சு போட மாட்டேனாத்தே. ஆமா கிளிப்ப. ஏத்தே உங்களுக்கு தே விதவிதமா குழம்பு வைக்க தெரியும்னு சொல்றீங்கல்லத்தே, நீங்களே உங்க மயனுக்கும் எனக்கும் சமைச்சு போட வேண்டியதானத்தே. வீட்டுல இப்படியே உட்காந்து சோபாவை தேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. அடி எலவே, ஒண்ணு எதுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், சமைச்சு போடுறதுக்கு தானே டி. இவங்க மகாராணி, இவங்களுக்கு நான் சமைச்சு போடுறேன். ஏத்தே அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வேலைக்காரியா வரத்தே வந்திருக்கேன், நானும் மனுஷிதான் தே. எனக்கு ருசியா சமைக்க தெரியல, உங்களை என்ன பொழுதோடையா சமைக்க சொல்றேன்? காலையில நீங்க சமைச்சீங்கன்னா மத்தியானம் நான் சமைக்கிறேன், நைட்டு நீங்க சமைச்சீங்கன்னா காலையில நான் சமைக்கிறேன். ஆஹா நல்ல வருவட்டி, ஒரு நாள் ருசியா சமைச்சு போட்டா அத்தை உங்க கை பக்குவோம், தூக்கத்துல எந்திரிச்சாலும் கையை நக்குவோம் சொல்லிட்டு என்னையவே சமைக்க விட்டுருவ. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஏத்தே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தே, எனக்கும் ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதே. ஏன் சாப்பாடை என்னாலேயே சாப்பிட முடியலத்தே. இல்லைன்னா நான் அடுப்படைக்கு வந்து எல்லா பொருட்களையும் வெட்டி தாரேன், நீங்க குழம்பு மட்டும் வைங்கத்தே, உங்க கைப்பக்குவம் ருசியா இருக்கும். முடியாது முடியாது, ஒரு நாள் சமைக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வாழ்நாள் முழுது என்னையவே சமைக்க விட்டுருவ நீ. நானே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தேன் கொஞ்சம்
கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். உன் ராஜதந்திரம் எனக்கு தெரியுதுடி. திரும்பியும் என்னை வேலை பார்க்க விட்டுட்டு நீ சொகுசா இருக்கலாம்னு ஆசைப்படுறியா? நடக்கவே நடக்காதடி. அது ஒரு கால பொழுதும் நடக்கவே நடக்காது. இந்த நேரத்துல செல்ல பேச்ச மணிக்கு தானே இருக்க. அதுலதான் சமைப்பது எப்படின்னு போட்டா வகை வகையா வந்து நிக்குது இல்ல. புருஷனுக்கும் மாமியாருக்கும் எப்படி வகை வகையா சமைச்சு போடுறதுன்னு பாரு. அதை விட்டுவிட்டு மூஞ்சியில எண்ணத்தை தேய்க்கலாம், தலையில எண்ணத்தை தேய்க்கலாம், எப்படி பளிச்சுன்னு ஆகலாம், அதானே பாக்குற. எத்தே என்னை இப்படியா சொல்றிய? கூடிய சீக்கிரம் மணக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு வச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன் தே. இவ போற வேகத்தை பார்த்தா நம்மளோட ருசியா மீன் குழம்பு வச்சிருவாளோ. இந்த கிளடிக்கு சுகரும் பிரஷரும் ஏறி போய் கிடக்கு. இதுல கருக்கு சுருக்குன்னா குழம்பு வேணுமா? குழம்பு உங்களுக்கு ஒரு டப்பா மிளகா பொடியையும் போட்டு 2 கை உப்பையும் அள்ளி போட்டு நல்லா கலக்கி தரேன். நல்லா குடிங்க. அந்த குழம்ப குடிச்சிட்டு வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு பண்றேன் நானு. ராணி ராணி சீக்கிரம் வா ராணி, எனக்கு வேலைக்கு வேற லேட் ஆயிருச்சு. இந்த வாரங்க அடுப்படிக்குள்ளேயே குடந்த நினைக்கிட்டேன் இருக்கா. எனக்கு 9 மணிக்கு வேலை, ஆனா 10 மணி வரைக்கும் குடஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா எனக்கு குடுக்கற சாப்பாடு இட்லியும் காஞ்சி போன ரொட்டியும். ஏட்டி நீ சாப்பாடு கொண்டு வரியா இல்லைன்னா நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறவாடி. ராணி ராணி ராணினே யார விட்டுக்கிட்டு கடப்பாரு. எடுத்துட்டு வர வேணாமாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. அடியே 5 மணியில இருந்து அடுப்படிக்குள்ள குடஞ்சுக்கிட்டு கிடந்த. இப்ப என்ன டீ சோறு குழம்பு கொண்டு வந்து குடுக்கறவ? எனக்கு 24 கை இருக்கு பாருங்க. ஆளாளுக்கு ஒண்ணு செய்யறதுக்கு. பிள்ளைகளுக்கு தோசை வேணும்னு சொல்லுச்சு, அதுகளுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. உங்க அம்மாவுக்கு இட்லி வேணும்னு சொல்றாங்க. ஏட்டி எனக்கு இட்லியே தாடி. காலையிலேயே சோத்தை சாப்பிட்டா மந்துன்னு இருக்கும். அதெல்லாம் மாவு முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான் சோத்தை போட்டுட்டு வந்து குடுக்கறேன், சாப்பிடுங்க. ஏட்டி இப்படி சோத்த தின்னா தொப்ப வைக்காம என்ன டீ செய்யும்? நான் டயட்ல இருந்து தனுசு மாதிரி ஆகலான்னு நினைச்சேன். இவ விட மாட்டா உலக இருக்கே. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே சோத்தை கொடுத்தேன். இந்த சோத்தை தின்னதுல உங்களுக்கு தொப்பை குறையாம போயிட போகுது. போங்க அங்கிட்டு. இம்பிட்டு நாள இட்லியும் தோசையும் தானே சாப்பிட்டீங்க, தொப்பை என்ன குறையவா செஞ்சுச்சு? அது என்னமோ சரிதாண்டி. இப்பத்தே ஆபீஸுக்கு லேட் ஆயிருச்சுன்னு காவுன்னு கத்திக்கிட்டு கிடந்தீங்க. ஆனா என்னை கிழிக்கிறப்ப மட்டும் ஆபீஸுக்கு லேட் ஆகாது என்னங்க? அட ஆமாண்டி, லேட் ஆகிருச்சே. அடியே என்ன டீ இது? ஓட்டத்தட்டுல தோட்ட போட்டு கொண்டு வந்திருக்கிறவ. ஏட்டி கவர்மெண்ட் வேலை பாக்குறவோ வீட்டுல இப்படி ஓட்டத்தட்டு இருந்தா யாருடி என்னை மதிப்பாக? இதையெல்லாம் கொண்டு எடைக்கு போட்டுட்டு புது தட்டை வாங்கி வையிட்டி. அட சும்மா இருங்கங்க. இந்த தட்டை எடைக்கு போடவாமல எடைக்கு. நாளைக்கு கபிலுக்கு இந்த தட்டத்தையே ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். என்னது ஸ்கூலுக்கு கொடுத்து விட போறியா? இப்படி வெட்டுப்பட்ட தட்டையும் ஓட்ட தட்டையும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாமா? அறிவில்லையாடி உனக்கு? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், கபில விட்டு பேக்க நோண்டிக்கிட்டு கிடக்கிறவ. அட இருங்கங்க அங்கிட்டு. சும்மா நொய்யி நொய்யி நொய்யினே. பாத்தீங்களா? சூப்பரா இருக்குடி தட்டு. பளபளன்னு இருக்கு. நேத்து கபில் பயலுக்கு நீங்க சாப்பிடுற தட்டோட மோசமான வெட்டுப்பட்ட தட்டத்தையும் கொடுத்து விட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேற தட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு நீங்க சாப்பிடுறீங்கல்ல வெட்டுப்பட்ட தட்டு, அதத்தே அவனுக்கு ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பி விடணுங்க. அவன் கொண்டு போய் ஸ்கூல்ல மாத்திட்டு புது தட்டை எடுத்துட்டு வந்துருவேன். தான் புள்ள கபிலு இதோட 5-6 தட்டு புது புது தட்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு நீங்க சாப்பிடுறீங்கல்ல ஓட்ட தட்டு, அதத்தே கொடுத்து விடணும். நல்ல பளபளன்னு புது தட்டா எடுத்துட்டு வந்துருவான் என் புள்ள. கடவுளே, இந்த பட்டிக்காட்டு சிறுக்கிய மாத்தவே முடியாது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த செல்லையே தள்ளியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துருக்கோம். 4 வார்த்தை என்கிட்ட பேசி சிரிக்க வேண்டியதானங்க. நீதா ஒரு சேனல்ல வச்சிருக்கிறவங்க என்னென்ன வீடியோ போடணும், என்னென்ன கமெண்ட் போடணும்னு பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்குன்னு 365 நாள் இப்படியே செல்லையே பாத்துக்கிட்டு இருந்தா நீங்களும் நான் சமைக்கிறது, தூங்குறது, துவைக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து 10 பைசா காசு இன்னும் வரலையே. யூடியூபர்ஸ் எல்லாம் லட்சமா வருதுன்னு சொல்றாங்க, புது வீடு கட்டுறேன்னு சொல்றாங்க, பங்களா வாங்குறேன்னு சொல்றாங்க, நகை வாங்குறேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு குண்டுமணி மூக்குத்தி கூட வாங்கி கொடுக்கல. நீதா எடுத்த உடனே எல்லாம் ஆயிர முடியுமா? உழைக்கணுமா? உழைச்சு வீடியோ போட்டத்தான் வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமா நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னா இப்படித்தே என்னை வாய் அடைக்கிறது. சரிங்க, வீடியோவா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களேங்க. கமெண்ட் எல்லாம் வரும்ல, என்னென்ன கமெண்ட் வந்திருக்குன்னு படிச்சு சொல்லுங்களே பாப்போம். ஏனா கீதா விட்டுரு. ஏங்க பரவாயில்லைங்க, நீங்க படிங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேணாமா? அப்புறம் உன் இஷ்டம். இந்த படிக்கிறேன். இந்தாண்டி சிரிக்கி சென பண்ணி, உனக்கு இது தேவையா? யார பாத்தியா சென பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ்வளவுதான் பாத்துக்க. கீதா ஏன் கோவப்படுற? போட்டுக்கிற முத கமெண்ட் தானே நான் படிச்சேன். யாரோ அது கருத்தை பண்ணி சொல்லி இருக்கு, அதை விட்டுட்டு அடுத்த கமெண்ட் படிங்க.
காலையில எந்திரிச்ச உடனே இதுக மூஞ்சில பார்க்க வேண்டியது இருக்கு. சி கர்மம். இதுக மூஞ்சில முழிச்சா பொட்டிக்கு போயில சிக்குமா? இது ஒரு காமெடி, இதுக்கு ஒரு கேப்ஷன் வேற. அடச்சி தூ. என்ன கீதா, பயமா இருக்கா? ஆமாங்க. இதுக்கு மேலையும் படு பயங்கரமா கமெண்ட் இருக்கும், படிக்கவா? அடியே என்னடி செய்யற? அதாவது எந்த கமெண்ட் வந்தாலும் இப்படி தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போங்க. அடியே தட்டி விட்டியாக்கு. நான் ஏதோ பூச்சி கடிக்குது போல அதான் உதறி விட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இவங்க போடுற கமெண்ட் எல்லாம் இப்படி தட்டி விட்டுக்கிட்டு தாங்க போகணும். வேற மூலையில உட்காந்துக்கிட்டு ஒப்பாரியா வைக்க முடியும்? ஏங்க உண்மைக்குமே இப்படித்தான் கமெண்ட் வந்திருக்கா இல்ல வேணும்னே என்னை கேலி பண்றீங்களாங்க? சாந்தா நான் எதுக்கு கேள்வி பண்ண போறேன்? இதோட பட்டு பயங்கரமா கமெண்ட் வந்திருக்கு. அப்ப இனிமே நான் வீடியோக்கு வர மாட்டேன், போங்க அங்கிட்டு. கீதா நீ எதுக்கு பேடு கமெண்ட் மட்டும் பாக்குற? உனக்காக நல்ல கமெண்ட் போட்டுக்கா கீதா. அங்க பேடு கமெண்ட் எழுதுறதுக்காகவே நம்மளுக்காகவே வருவாங்களாங்க? நீ எதுக்கு பேடு கமெண்ட் மட்டும் நீ பாக்குற? உன்னையே நல்லவ வல்லவ நாளும் தெரிஞ்சவ புத்திசாலின்னு எல்லாரும் நல்லா எழுதிருக்கா கீதா. அதை மட்டும் மைண்ட்ல ஏத்து போதும். அதுவும் சரிதாங்க. நம்மளுக்காக 4 பேர் இருக்காங்க, அவங்கள பாக்குறத விட்டுட்டு நம்ம எதுக்கு பேடு கமெண்ட் பாக்கணும்?